கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கும் திருவேற்றியூர் சபையாரும் மற்றும் என் குடும்பத்தினரும் உங்கள் அனைவருக்கும் தங்கள் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சார்பாக கூட இந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் மறுபடியும் உங்களை இந்த ஸ்கைப் மூலமாக சந்திக்கும் கிருபை தேவைக்காக அவருக்கு நன்றியை ஏறெடுப்போம். நான் இப்போ ஒரு பாடம் பார்க்க போறோம். அது ராப்போஜனத்தை பற்றி ஒரு பாடம் தான். அந்த பாடம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடம் தான். இருந்தால் அதை நினைவுவதெல்லாம் மறுபடியும் அதை நினைப்பூட்டுவது அவசியமாக எனக்கு கண்டதுனால அதை குறித்து ஒரு பாடத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 25-26 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 வசனம் 25-26. ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 25-26. சரி. 25 and 26. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்க நம்ம அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருனாக்க, நம்ம இந்த ராப்போஜன ஆராதனை நடத்தும் போது கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவுற வேண்டும்ங்கிறாரு. அதுக்காக தான் ராப்போஜனத்தை நம்ம ஆசரிக்கிறோம். சாதாரணமா உலக பிரகாரமாக இந்த பெரிய மனுஷர்கள்லாம், ஏன்னா ஒரு நோபல் மேன், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட சொல்லுவாங்க. அல்லது தங்களுடைய அச்சீவ்மெண்ட் இதாக இருந்தா, சப்போஸ் அந்த நோபல் பிரைஸ் வாங்கிட்டாங்க, அதாவது ஒரு ராஜாவா இருந்து அவர் கிரீடா சூட்டப்பட்டாரு, அல்லது பெரிய ஒரு நாட்டை ஜெயம் கொண்டாரு, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை கொண்டாட சொல்லிதான் சாதாரணமா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்லாம் சொல்லாதபடிக்கு தம்முடைய மரணத்தை நினைவுங்கிறாரு. தம்முடைய பிறந்த நாளை கூட வேதத்துல அந்த சரியான டேட்டு குறிப்பிடப்படவில்லை நாம் பார்க்கிறோம். நான் கூட ஏறக்குறைய அந்த அக்டோபர் மாசம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும் என்று தேதியை சரியா சொல்லாம 1ஆம் தேதி 2ஆம் தேதி இருக்கான்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப ஏன் அது மாதிரி நம்ம சொல்லங்கும் போது, ஆண்டவருடைய மரணம் தான் இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய மரணத்தினாலதான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது. அதனால அந்த மரணத்துக்கு அவரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, அந்த மரணத்தினுடைய அந்த நாள், தேதி, அந்த நேரம் எல்லாத்தையும் அப்படியே என்ன சொல்றது, நுணுக்கமா வேதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அவர் பிறந்த நாள் நம்ம கண்டுபிடிக்க முடியல தேதிய. ஆனாலும் அவருடைய இறப்பு எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு மணி நேரம் அவர் என்னென்ன பண்ணாரு, எப்ப அவர் காடி கொடுக்கப்பட்டாரு, எப்ப சிலுவை அறையப்பட்டாரு, எப்ப மரித்தாரு, எப்ப உயிர்த்தாரு, அந்த டைம் எல்லாமே ரொம்ப தெளிவா வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தினால்தான் அகில உலகத்துக்கு ரட்சிப்பு என்ற காரியத்துல நமக்கு தெளிவுபடுத்திருக்காரு தான். அப்ப தேவன் வேதத்தை அது மாதிரி எழுதி வச்சுக்கான்னு பார்க்கணும். அது விசேஷமாக இயேசுனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்க, லாசருவை உயிரோடு எழுப்பியது. அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. அங்க கடையில போய் லாசரை வெளியே வாங்குறாரு, அவர் வெளியில வர்றாரு. அது மாதிரி இது அப்ப ஜனங்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. அந்த அந்த நேரத்துல இருந்த அந்த ஊர்ல இருந்த ஜனங்க எப்படி அவரை பார்த்திருப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க உண்மையை புரிஞ்சிருக்காங்க, இவர் உண்மையே தேவனுடைய மனுஷன் தான், சந்தேகமே கிடையாது என்று அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் லாசரை எழுப்பியது. அதே போல கடல்ல அமைதியப்படுத்த பாருங்க. கடல்ல பெரிய புயல் வருது, அப்ப சில அப்படி பயந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு கடலை அதட்டுறாரு, உடனே அங்க அமைதி வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? அதே மாதிரி அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது ஜனங்கள்லாம் கூடி என்ன பண்றாங்க, இனத்தைகள்லாம் வெட்டி போட்டு தன்னுடைய ஆடைகள்லாம் விரிச்சு போட்டு தாவீது குமாரனுக்கு ஓசனா ஓசனா என்று ஆயிரக்கணக்கான ஜனங்க அவரை முன்னு பின்னு வர்றாங்க. இது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட். இதை பற்றிலாம் அவர் என்ன பண்ண சொல்ல, நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்ல, அவருடைய மரணத்தை தான் நினைவுல சொன்னாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய மரணம் தான் இந்த உலக ரட்சிப்புக்கு அவசியமான காரியமா இருக்கு. அதனால இந்த மரணத்துடைய முக்கியத்துவத்தை அறிந்தவங்க, அதாவது ஒப்புரவாகுதல், தேவனுக்கு மனதிற்கு இடையே ஒரு ஒப்புரவாகுதல், பாவ நிவர்த்தி, ஈடுபலி, இது போன்ற காரியங்களை அறிஞ்சிருக்கிற அவருடைய சீசர்களை உணர்ந்து கொண்டனாலதான் இதை அவர் அடையாளமா ஏற்படுத்துறாரு.
உலகத்தினங்க எதுவுமே அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு மனிதன் பூமியில பிறக்கிறான், சில காலம் வாழ்றான், மரித்து போறான். அது மாதிரி இந்த இயேசு வரவரும் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, இறந்து போயிட்டாரு. அப்படி நினைப்பாங்க ஒழிய இந்த மரணத்தினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப தேவனுடைய அந்த பிள்ளைகளுக்கு தான், கிறிஸ்து விசேஷங்களை மட்டும்தான் அந்த ஒப்புரவாக்கள் தேவனுக்கு மனிதனுடைய ஒப்புரவாக்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரு. பாவ நிவர்த்தி ஆதாமுடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணதுக்காக தான் அவர் வந்து ஜீவனை கொடுத்தாரு. ஈடுபலியாக தான் ஜீவனை கொடுத்தாரு என்ற காரியம் கிறிஸ்தவ விசேஷங்களை மட்டும்தான் தெரிஞ்சதுனால அவங்க மாத்திரம் தான் இந்த அடையாளத்தை செய்ய சொல்லி ஏற்படுத்த பார்க்கிறோம். மற்ற யாரும் இதை புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. உலக கிறிஸ்தவரை அதிகமாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால இப்ப அந்த மரணம் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குன்னு பாக்குறோம். யூதாஸ் கூட என்ன பண்றான், அந்த துணிக்கையை பெற்று விட்டு பிரிந்து போய் அவர் இயேசு காட்டி கொடுக்குறான். இதே போல இந்த சுவிசேஷ முடிவிலும் கூட சில விசுவாசத்தை விட்டு போவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. உதாரண வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 2:19. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள், ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியேறும்படிக்கே பிரிந்து போனார்கள். இல்ல நம்மளே சேர்ந்தவங்க இல்லை என்பதை தெளிவாக்க முடியாது. அங்க பிரிஞ்சு போறாங்க. எப்படி யூதாஸ் பிரிஞ்சு பண்ணணும், அப்படி கூட இந்த உலக முடிவுல, இந்த யுக முடிவுல என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் சத்தியத்தை விட்டு பிரிஞ்சு போவாங்க என்று பாக்குறாரு. ஏன்னா அதுக்கு அடையாளமா தான் அந்த யூதாஸ் கையத்தை தான் நாம் பார்க்கிறோம். இது இந்த 40 தேதியில நமக்கு எல்லாம் தெரியும். இதை மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். அது நிசான் மாதம் அல்லது ஆபி மாதம் தான் இஸ்ரேல் தேசத்துக்கு அவங்க இந்த ஒரு புனித ஒரு மாதமாக, இது புனித வருடம். ஏன்னா சிவில் இயர் அவங்களுக்கு வேற மாசம் ஆரம்பிக்குது. ஆனா இந்த புனிதமான இந்த ஆவிக்குரிய ஒரு காரியங்களுக்கு நிசான் மாதம் அவங்களுக்கு முதல் மாதம். அந்த முதல் மாதம் எப்ப மாதம் அவங்களுக்கு ஆரம்பிக்குது பார்க்கும்போது அமாவாசை அன்னைக்கு தான் மாதமே அவங்களுக்கு ஆரம்பிச்சு அப்ப நிசா மாதம் 1ஆம் தேதி அது அமாவாசை அன்னைக்கு அது ஆரம்பிக்குது. அது 14ஆம் தேதி தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை நம்ம கொடுத்தாரு. நம்ம வேதத்துல நம்ம பாக்குறோம். 14ஆம் தேதி தான் ராப்போஜத்தை அவர் என்ன பண்ணாரு, ஆசிரித்தார் நம்ம பாக்குறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் என்பது முதல் நாள். நமக்கு இப்ப முதல் நாள். இப்ப நம்ம வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிறோம்னாக்க இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல அடுத்த தேதி ஆரம்பிச்சிருது. அது நாம பாக்குறோம். அதனால இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இதுக்கு பார்க்கும்போது 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல அவர் ராப்போஜனத்தை அவர் செய்தார் நம்ம பார்க்கிறோம். ராப்போஜனம் செய்து அப்ப இரவு முழுதும் என்ன நடந்து நமக்கு தெரியும். அவரு கிறிஸ்தவனை தோட்டத்துக்கு போறாரு, அங்க வேதனைப்படுறாரு, அங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு. அப்புறம் வந்து யூதாஸ்க்கு இதை வந்து காட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அநேக அங்க ஒவ்வொரு இதுக்கு அவர் வந்து இது பண்ண கேள்வி கேட்கறதுக்காக அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. காலையில 6 மணிக்கு அவர் வந்து பிளாத்துக்கிட்ட அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. 9 மணிக்கு சிலுவை அறையப்படுறாரு. மறுபடியும் 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் அங்க பெரிய இருள், கார் இருள் அங்க ஏற்படுது. 3 மணிக்கு அவர் ஜீவனை விட்டுறாரு. 6 மணியே போல அவரு அடக்கம் பண்ணப்படுறாரு. இப்படியாக அந்த ஆவி மாசம் 14ஆம் தேதி ஆரம்பித்தது முடிவு வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு காரியமும் தெளிவாக வேதத்துல பகிரப்பட்டிருக்கிறது. ஏன் பார்க்கும்போது இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய மரணம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது தான். அதான் பிறப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிறக்காம இப்படி மறைக்க முடியும். பிறக்கிறது அவசியம் தான். அதனுடைய நாள், அதனுடைய கொண்டாடுதல், ஆராதிக்கிறது அது அவசியம் இல்லை என்ன தேவன் நினைச்சதுனாலதான் இந்த அவருடைய மரணத்தை பற்றிய ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவா அங்க சொல்லியிருக்காரு நான் பாக்குறோம். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி, ஆவி மாசம் 14ஆம் தேதி நான் பாக்குறோம். நம்ம காலண்டரை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேல் காலண்டரை நீங்க போட்டீங்கன்னாக்க அது வரும். ஏப்ரல் 1ஆம் தேதி, ஆவி மாசம் 14ஆம் தேதி. ஆனா ஏன் 31ஆம் தேதி நம்ம மாலை 6 மணிக்கு மேல பண்றோம்னாக்க 31ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. அதனாலதான் அந்த 6 மணிக்கு மேல இப்படி ஆண்டவர் ராப்போஜனத்தை ஆரம்பிச்ச அதே நேரத்துல நாமும் கூட ராப்போஜனத்தை நம்ம பண்றோம் நாம் பாக்குறோம். அதனால இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசியா அப்போஸ்தலர் கூட அந்த ராப்போஜனத்தை ஆசரிக்கிறாரு. அந்த ராப்போஜனத்தை முதல்ல அப்பதான் அவரு ஸ்தாபகம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்துல எல்லாம் அவரு
ராப்போஜனை பண்ணாதபடிக்கு அவர் பஸ்காவை தான் ஆசரித்தாரு. ஆனா அந்த நாள் இரவு மட்டும்தான் ராப்போஜனம் பண்ற புதிய ஒரு ஒரு காரியத்தை அவரு ஸ்தாபிக்கிறார் நான் பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆபி மாசம் 14ஆம் தேதி அந்த பஸ்காவை ஆசரிக்க முடியலனாக்க அவங்க அடுத்த மாசம் 14ஆம் தேதி அதை ஆசரிக்கலாம். அப்படி ஒரு கட்டளையை தேவன் அங்க கொடுத்திருந்தாரு. ஒரு வசனம் படிக்கலாம். என்னாகும் 9:8-13. என்னாகும் 9:8-13. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 8-13 வசனம். அப்பொழுது ஒரு காளையும் அதற்கேற்ற சிஸ்டர் என்னாகும் 9:8-13. ஓகே பிரதர், ஓகே. மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியார் ஆகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போய் இருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். இது மாதிரி இப்ப தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை இந்த ஆவி மாசம் 14ஆம் தேதி அந்த பஸ்காவை ஆசரிக்க முடியாம போயிட்டா, அவங்க திட்டுப்பட்டிருந்தாலோ வெளி ஊருக்கு போயிருந்தாலோ பண்ண முடியாம போயிட்டா, அவங்க அடுத்த மாசம் அதை பண்ணலாம் என்று தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாரு. இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்க அந்த சப்போஸ் இந்த பூமியில இருக்கும்போது கிறிஸ்துவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர் தேவனுடைய குமாரன் என்பது அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்க வருகிற 1000 வருஷ யுகத்துல அவரை ஏற்றுக்கொள்வாங்க என்பதற்கு அடையாளமாக தான் இந்த ராப்போஜனத்தை பஸ்காவை அந்த அடுத்த மாசம் 2ஆம் மாசம் 14ஆம் தேதி அவங்களுக்கு ஆசரிக்க முடியும் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தா நான் பாக்குறோம். இது அடையாளம் குறிக்குது. 1000 வருஷ யுகத்துல அவங்க இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொள்வாங்க என்பது அது குறிப்பதாக இருக்குன்னு பாக்குறோம். இப்ப அதனால அந்த மார்ச் மாசம் எப்படி இந்த டேட்டு கண்டுபிடிச்சாங்கன்னாக்க, மார்ச் மாசம் 21க்கு அப்புறம் அந்த சம இரவு பகல் வரும். அந்த அந்த இரவு பகல் வந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் வர இதுதான் அந்த அமாவாசை தான் இந்த ஆடி மாசம் 14ஆம் தேதி ஆடி மாசம் ஆரம்பிக்கிறது பாக்குறோம். ஆனா உலக பிரகாரமா கிறிஸ்தவ என்ன நினைக்கிறாங்க, அந்த சம இரவு பகலுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் ஞாயிறு தான் ஈஸ்டர் என்றும், அதுக்கப்புறம் அது புனித வெள்ளி, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வெள்ளி புனித வெள்ளி என்று ரோம சபையில எல்லாருமே அது கொண்டாடுறாங்க. அது வந்து நிசைய ஆலோசனை சங்கம் கிபி 325 இது இந்த பிரமாணத்தை இந்த கட்டளையை ஏற்படுத்துன்னு பாக்குறோம். அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி என்றும், அந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் என்றும் அதை கொண்டாடுறாங்க. அவங்க தேதியை பார்க்கறதில்ல. அந்த இது மார்ச் மாசம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சம இரவுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் ஞாயிறு தான் ஈஸ்டர், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளி தான் புனித வெள்ளி என்று அவங்க பண்றாங்க. இப்ப நமக்கு அது மாதிரி இல்லாதபடிக்கு நம்ம ஆடி மாசம் 14ஆம் தேதி ஆரம்ப அந்த இரவுல தான் ராப்போஜனத்தை நம்ம ஆசரிக்கிறோம். அதனால இது வந்து இப்ப இந்த ஈஸ்டர்ங்கிற வார்த்தையே பைபிளே கிடையாது. ஆனா ஆங்கில பைபிள்ல அந்த ஈஸ்டர்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இதுலனாக்க அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல ஆங்கில பைபிள பாத்தீங்கன்னாக்கா அதுல ஈஸ்டர் என்ற வார்த்தை இருக்கு. ஆனா தமிழ் பைபிள்ல பஸ்கா தான் அது போடப்பட்டிருக்கு. பாக்கி எல்லா இதுலயும் பஸ்கா தான் போட்டுருக்காங்க. அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அதனால இப்ப இந்த பஸ்கா ராப்போஜனம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுவோம். நினைவு கூறுவதுனாக்க அது ஒரு முக்கியமான காரணமாக அப்போ பவுல் அங்க எழுதியிருந்தா கூட இன்னும் சில காரியங்கள் நம்ம அங்க நினைவு கூறுறோம். என்னன்னு பார்க்கும் பொழுது நாமும் தேவனோட பண்ண உடன்படிக்கையை அங்க நினைவு கூறுறோம், அதை புதுப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அங்கம் என்ற காரியத்தை அங்க என்ன பண்றோம், நிரூபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் அந்த புதுசியா இருக்கிற அனைவரும் ஒரே அப்பமா இருக்கிறோம். அது அப்பத்தினுடைய ஒரு ஒரு பாகமா இருக்கிறோம்.
கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறோம். இந்த காரியத்தை என்ன பண்றோம்? நினைவு கொள்கிறோம். அவருடைய பாடுகளை நம்ம பங்கு பெறோம் என்பதை அங்க நினைவு கூறுறோம். இதெல்லாம் ராப்போஜன மூலம் நம்ம நினைவுற வேண்டிய ஒரு காரியமா இருக்குன்னு பாக்குறோம். ஏன்னா இயேசு மரணம் என்று சொல்லும் பொழுது சிலர், அதாவது சில கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துக்கு 2 மரணம் உண்டு என்று சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்து முதல்ல அந்த வார்த்தையானவராக ஆவியின் சரீரத்துல இருந்தாரு. அவர் மாம்ச சரீரத்துல இயேசுவா வரும்பொழுது ஒரு மரணத்து மூலமா வந்தாரு என்று சிலர் அங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு வேதத்துல அது மாதிரி எதுவும் சொல்லப்படல. இதுல அந்த மரணமாகி வந்தாரு நம்ம சொல்ல முடியாது. அவர் சரீர மாற்றம். அவர் ஆவியின் சரீரம் இருந்தவர் மாம சரீரமாக அங்க மரியாதை பிறக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் கல்வாரியில அவருடைய மரணம், இது இரண்டாவதாக அவரு மரணம் சம்பவிச்சது என்று உலக கிறிஸ்தவர்கள் சில பேர் சொல்றாங்க. ஆனா நம்மளை பொறுத்தல வேதம் என்ன சொல்றது பார்க்கும்பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அங்க அவரு மரித்து பாவத்திற்கென்று ஒரே தடவை மரித்தாருங்கிறாரு. அவர் மரித்தது ஒரு தடவை தான், பாவத்துக்கென்று ஒரே தடவை மரித்தாருங்கிறாரு. ஒரு வசனம் படிக்கலாம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 6:10. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். சரிங்களா? மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தினம் மரித்தார். அது கல்வாரியில் மரித்தது ஒரே தினம் மரித்தது. அதனால இப்ப அந்த மரணத்தை நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுறோம். அதனால கல்வாரி நிகழ்ந்த ஒரே மரணத்தை தான் இயேசு அப்போஸ்தலர்களும் இந்த மரணத்தை குறித்து நம்ம நினைவுற வேண்டும் என்று இங்க கூறுறாங்க. ஒழிய அவர் ஆவின் சரீரமா இருந்து மாம்ச சரீரத்தை வந்ததை பற்றி சொல்லப்படவில்லை. இன்னும் இந்த சமயத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நம்ம அன்றைய இயேசு கிறிஸ்து ஆவின் ஜீவன் இருந்தே கொண்டே ஆதாமுக்காக மரிச்சிருக்க முடியுமா? மரிச்சிருக்க முடியும். ஆனா அது சரிசமமான பலியா இருக்காது. அது சரிசமமான ஈட்டு கிரயமா இருக்காது. ஏன்னா ஆதாம் ஒரு பூர்ண மனிதனா இருந்துதான் பாவம் பண்ணி மரணத்தை பெற்றுக்கொண்டார், இல்லைங்களா? ஆனா அப்ப அதுக்கு சரிசமமான பலியா இருக்கணும், மீட்கப்பட்டிருக்கணும் அப்படின்னாக்க ஒரு பரிபூர்ண மனிதன் தான் மரிக்கணும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி பாத்தியனா இருக்கும் பொழுது அவர் மரித்தாக்க அந்த மரணம் ஏற்படையா இருக்கு. ஏன்னா சரிசமமான ஒரு மரணம் கிடையாது. அதை விட அதிகமான ஒரு ஆவிக்குரிய ஜீவிங்கும் போது மனிதனை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஒரு சரீரம். அப்படி இருக்கும்போது அவங்க மரிக்கிறது சரிசமமான வீட்டு கிரயமா இருக்காது. அதனால இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வர வேண்டியது அவசியமா இருந்தது. அதனாலதான் இப்ப நம்ம பவுல் எழுதும்போது, எனக்கா நீ ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று அங்க எபிரேயர்ல அங்க எழுதுவாரு, இல்லைங்களா? அதனால இப்ப சரீரத்தை எதுக்காக ஆயத்தம் பண்றாக்க, பலி கொடுப்பு இருக்கு, உலக ஜனங்களுக்காக ஜீவனுக்கு கொடுப்பு இருக்கு, ஆதாமுக்கு மீட்கும் கொடுப்பு இருக்கு, அவருக்கு ஈடுபலிய கொடுப்பு இருக்குதான் அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணாரு. அதை இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா அதை மெயின்டைன் பண்ணி பரிசுத்தமா இருந்து அந்த ஜீவனை, அந்த மாம்சத்தை பரிசுத்தமா தேவனுக்கு உட்படுத்த பாக்குறோம். அதனால இப்ப அந்த மாம்சத்தை ஜீவனை கொடுப்பதுதான் சரியான ஏற்படையா இருக்க முடியும். அதுல கிறிஸ்துவனுடைய அந்த கல்வாரி மரணத்தை தான் நான் இப்ப நம்ம ஆசிரிக்கிறோம், அதுதான் நினைவு கூறுறோம். அதுதான் முக்கியமான காரியம். அதனால அந்த அந்த ராப்பத்தை நம்ம ஆசிரிக்கும் பொழுது இந்த அப்பமும் திராட்சரசமும் ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஆசிரியக்கிறனால நமக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த புண்ணியத்தையும் நாம் பெற முடியும். இல்லைன்னா அதை இழந்துருவோம். அது ராப்பத்தை ஆசிரியக்கினா பாவமான காரியமும் வேதத்துல எங்கே சொல்லப்படல. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த பஸ்காவை எங்க ஆசிரியக்கனாக்க அவன் அறுப்புண்டு போவான் என்று நம்ம வேதத்துல படித்தோம், இல்லைங்களா? 2ஆவது மாசம் அவங்க பண்ணலான்னு சொல்லும் பொழுது அவன் பரிசுத்தவனா இருந்தோம், அதாவது சுத்தமானவனா இருந்தோம், வெளியூர் போகாம இருந்து அவன் அந்த பஸ்காவை ஆசிரியக்கிறாக்க அவன் அறுப்புண்டு போவான்னு சொல்றாரு. அதனால இப்ப இந்த ராப்பத்தை ஆசிரியக்கிறால நம்ம என்னத்தை ஆசிரியக்கலாம், நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். அது பாவமாக மரணமாக அங்க எங்கேயுமே சொல்லப்படல. இதனால அது தேவன் நமக்கு இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியமான கட்டளைகள் அது ஒண்ணு என்னன்னாக்க கிறிஸ்துவ மரணத்தை நினைவுறுவது. ஏன்னா உலக கிறிஸ்தவர்கள் நிறைய திருவிழாக்களை கொண்டாடுறாங்க. ஆனா நமக்கு ஆசிரிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவனுடைய மரணம் மட்டும்தான். அதே ஒழுங்கா பண்ணனா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய கிறிஸ்துவ சரீர அங்கமாக நம்ம இருக்க முடியுமா பாருங்க. ஆனா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஏன்னா ஒண்ணு மட்டும்தான்
கட்டளை கட்டளையா கொடுத்துருக்காரு. எதுவுமே அவர் பிறந்த நாளை கொண்டாடு, அல்ல ஞானசார பெற்ற நாள் கொண்டாடு, அல்ல மேரி மாதா பற்றி இது பண்ணுங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்லாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு செய்யுங்க என்று அப்போஸ்தலர் பவுலுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. என்ன 12 அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் கூட பவுல் அப்ப இல்ல. பவுல் அப்போஸ்தலரா இல்ல அவரு. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு முன்பாடுதான் பவுலுக்கு அவர் தரிசனம் கொடுத்து இந்த ராப்பஞ்சத்தை ஆசரிக்கும்படி அவருக்கு கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு தெரியாம இருக்கக்கூடாது, இந்த ராப்பஞ்சோட முக்கியத்துவம் அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக அவருக்கு அதை வெளிப்படுத்தி அவரு அந்த 1:12 அதை எழுதுறாரு. அதனால இந்த நம்முடைய உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இந்த ராப்பஞ்சம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஆசிரியத்தை தீரணும். அதுக்காக என்ன பண்றோம்னாக்க, நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ராப்பஞ்சன் டேட் நம்ம சபையில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம், எழுதி போட்டுருவோம். அந்த டேட்ல என்ன பண்ணக்கூடாது, அவங்க எந்த வித என்கேஜ்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது. அது கம்பெனி வேலையா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக எதா இருக்கட்டும், அதுங்க கூட நமக்கு பண்ணி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அது வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளா இருக்குன்னு நான் பாக்குறோம். அதனால அதே சமயத்துல இந்த திராட்சரசமும் அந்த அப்பமும் ஒரு அடையாளம், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரோம சபையில பாத்தீங்கன்னாக்க இந்த இந்த இது பண்ணுவாங்க, நற்கருணை, தீவிர நற்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அப்ப அந்த அப்பத்தை அவர் மேல இந்த குருவானவர் அப்படி தூக்கி காமிப்பாரு. அப்ப மணி அடிப்பாங்க, நின்று மணி அடிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை வந்து இறங்குறதாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த திராட்சை ரசம் கிறிஸ்துவனுடைய ரத்தமாக மாறுவதாக அங்க சொல்லுவாங்க. ஆனா வேதம் அப்படி சொல்றதில்லை. அது ஒரு அடையாளம். கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு அது அடையாளம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு ஒரு அடையாளம். எப்படி நம்ம ஞானஸ்தானம் பெறும் பொழுது அது ஒரு அடையாளமாக தண்ணியில மூழ்கி எந்திரிக்கிறோம். ஆனா உண்மையில எப்ப நம்ம ஞானஸ்தானம் பெறோம், எப்ப அர்ப்பணம் பண்றோம், எப்ப அதை கான்சன்ட்ரேட் பண்ண பார்க்கும் பொழுது நம்ம எப்ப தேவன் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று உள்ளத்துல நம்ம தீர்மானம் பண்றோமோ அப்பவே நம்ம ஆக்சுவலா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்பவே நம்ம இந்த அர்ப்பணம் பண்ணிட்டோம், அப்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். ஆனா அது வெளிரங்கமாக ஒரு அடையாளமாக தண்ணியில மூழ்கி நம்ம காண்பிக்கிறோம், சபைக்கு உலகத்துக்கு அதை காண்பிக்கிறோம். அது போல இந்த ராப்பஞ்சனம் என்பது இந்த அப்பத்திலேயும் ரசத்திலையும் பங்கு பெறுவது ஒரு அடையாளமா தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் அது வந்து என்ன பண்ணுவாங்க, ரோமகத்தையெல்லாம் ஆசிரியர் இருந்தவன் நானு அந்த அப்பத்தெல்லாம் கடிக்காம சாப்பிடுவாங்க, கடைசியில் ரத்தம் வந்துடும், இயேசு கடிக்கிற மாதிரி ஆயிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு மூடத்தனமானங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதனால இந்த அப்பம் ரசமும் ஒரு அடையாளம், ஒரு நிழல்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் பண்ற இயேசு கிறிஸ்து பல்லவத்துக்கு வந்து அப்பம் என்று அவர் சொல்றாரு. வசனம் படிக்கலாம், அந்த யோவான் 6:67 பாருங்க. யோவான் 6:67. யோவான் 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சிஸ்டர் 63 பாருங்க, 63 பாருங்க. சாரி. ஓகே பிரதர். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் அப்படி சொல்ற வசனம் தான் நமக்கு அது ஆவியாயும் ஜீவனா இருக்கிறது. அவர் பல்லவத்துக்கு அவர் வசனம் தான் ஆவி ஜீவனா இருக்கிறது. ஏன்னா சரீரம் என்பது அவருடைய அந்த வசனத்தை தான் குறிக்குது. ஏன்னா இந்த சாத்தான் நம்ம ஆண்டரை சோதிக்கும் போது மனுஷன் அப்பத்தால் மாத்திரம் இல்ல, தேவனில் வாழ்ந்த ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்கிறான். அந்த வார்த்தை சொல்லுவது வசனம், வசனத்தினாலதான் நமக்கு பிழைக்கிறோங்கிறது தான். அதனால இப்ப கிறிஸ்துவனுடைய வசனம் தான் நமக்கு ஆவியாயும் ஜீவனா இருக்குதுங்கிறாரு. அதனால இப்படிப்பட்ட சிந்தனை தான் ராப்பஞ்சனத்தை நம்ம ஆசிரிக்க வேண்டும். ஏன்னா இப்ப கிறிஸ்துவ மனத்தை நினைவுறுவது ஒரு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அது எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து தடுக்க கூடாது, அது எந்த காரணத்தை கொண்டு அதை ஆசிரியக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா முன்னே பிளான் பண்ணி நம்ம பண்ணணுங்கிறது தான். அதனால இப்ப அப்பம் பாத்திரம், அப்பமும் இந்த ரசமும் என்னங்க நான் பாக்குறோம். இப்ப புளிப்பில்லாத அப்பங்கிறாரு. ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம எடுத்துக்கணும்னு பார்க்கும்பொழுது அந்த புளிப்பு என்பது பாவத்தை, சீரழிவை, கெட்டு போடாதான் அது குறிக்குது. ஆனா நாம பரிசுத்தவான்கள், நம்ம கெட்டு போகாதவங்க, பரிசுத்தவான்கிறதுனாலதான் அதை நம்ம அடையாளமாக அதை புளிப்பில்லாத அப்பமாக நாம் புசிக்கணும் என்பது நம் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அன்றைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தரும் குற்றமற்றவருமா இருக்காரு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் படிங்க சார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர் வேதம் சொல்லுது. அதனால நாமும் அப்படிப்பட்ட அந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும் அப்படின்னு நாம பாக்குறோம். ஆதாம் வயலில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருந்தாருனாக்க பாவத்தினால் அவரு புளிப்படவராக இருந்திருப்பாரு. ஆனா அவரு ஆதாமுடைய வழியில வராம ஸ்ரீன் வித்தாக வானத்திலிருந்து அப்பமாக இருக்கிறதுனால அவர் புளிப்பில்லாத அப்பமா இருக்காரு நாம் பாக்குறோம். அதுல கூட யோவான் 6 வசனம் 41-51 படிக்கலாம். யோவான் 6 வசனம் 41-51. 40-41 வசனம் 41 அப்புறம் வசனம் 51. 41 and 51. ஓகே பிரதர். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யோதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து 51 வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சரிங்களா? அப்பம் அவர் மாம்சம் தான் அப்படிங்கிறாரு. அதனால அப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அவர் புளிப்பில்லாத அப்பம், பரிசுத்தமான அப்பம். அதனால நாமும் கூட அத நினைவுற வழியாக நான் புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிக்கிறேங்கிறாரு. அதனால இது உணர்ந்து நம்ம ஆசிரிக்கணும். கிறிஸ்துவனுடைய அந்த ராப்பத்தை என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். மொழிய ஒன்றும் தெரியாம இதை எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்றோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த அப்பம்னா என்ன, ரசம்னா என்ன, அது எதை குறிக்குது, ஏன் பங்கு பெறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம், இதெல்லாம் தெரியாம பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்ப அந்த அப்பம் என்பது கிறிஸ்துவ குறிக்குது. கிறிஸ்துவோட உடன் நம்ம பங்கு பெறோம், அதுதாங்க சொல்றாரு. அவரோட கூட பங்கு பெறும் பொழுது சப்போஸ் இப்ப இந்த கோதுமை அந்த அப்பா செய்யலாம்ச்சுங்க, பல கோதுமை மணிகள் என்ன பண்ணுது, அரைக்கப்பட்டு பவுடர் ஆயிடுது. அந்த பவுடர் ஆனதுக்கப்புறம் அது சுடப்பட்டு அப்பமாக்கப்படுது. இப்ப அந்த அப்பத்துல நம்ம எங்க இருக்கன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அங்க இருந்தா கூட நானும் தனியா அங்க சொல்ல முடியாது. அப்ப முழுச ஒரு சபை, ஒரு கிறிஸ்துவோட சரீரம், நம்ம அங்கமா இருக்கிறோம். ஆனா அது எந்த இடத்துல அங்க இருக்கிறோம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் உண்ணாக்கப்பட்டோம், ஒரே சரீரமாக ஒரே அங்கமாக நம்ம இருக்கிறோம். அது குறிக்கதான் அந்த கோதுமை அப்பம் அது மாதிரி இருக்குன்னு பாக்குறோம். நம்ம திராட்சை பழமும் அதே மாதிரிதான். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திராட்சை பழம் நம்மள ஒன்றா சேர்த்து அரைக்கப்பட்டு கூடாய் ஜூஸ் ஆகி இப்ப அது அங்க ஜூஸ் இருக்கு. இப்ப அதுல நம்ம எங்க இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே அங்க கிடையாது. நம்ம எல்லாம் இந்த ஐக்கியம், நாம் நான்கு இல்லாதபடிக்கு நாம் ஒரே சபை, ஒரே சரீரம், ஒரே கிறிஸ்துவனுடைய சரீரத்துல ஒரே அங்கம். இது இந்த ஒற்றுமையையும் இந்த ஐக்கியத்தையும் அந்த அப்பமும் ரசமும் குறிக்குதுங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அதனால இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல மனத்துல நாமும் பங்கடைவதுதான் இது காண்பிக்கிறதுங்க புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோம், ஒண்ணு கிறிஸ்துவ மரணத்தை நினைவுக்கு இதை பண்றோம். ரெண்டாவது நாம எல்லாம் ஒரே சரீரமாக ஒரே அப்பமாக இருக்கிறோங்கிறது இது காண்பிக்குது. அதே சமயத்துல நம்ம அவருடைய பாடுகளையும் நம்ம பங்கு பெறணும். ஏன்னா அந்த கோதுமை, அந்த ஒவ்வொரு கோதுமை என்ன பண்ணுது, அங்க அரைக்கப்படுது, சுடப்படுது. அதே மாதிரி நாம என்ன பண்றோம், பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம். கிறிஸ்து நிமித்தம் நம்ம பாவத்தை பண்ணிட்டு தண்டனை பெறது அது பாடு கிடையாது, அது தண்டனை. நம்ம கிறிஸ்து நிமித்தம் நன்மை செஞ்சு தீபம் அனுபவிக்கிறோம், கிறிஸ்துவுக்காக நம்ம பாடுபடுறோம். அந்த பாடுகளை தான் என்ன சொல்றாங்க, அங்க அதுலயும் நம்ம பங்கு பெறோம் கிறிஸ்துவோட கூட. அதான் சொல்றாரு 1 கொரிந்தியர் அந்த 10:16 பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16 வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறாரு. அதனால அப்ப அந்த ரசம் அதே மாதிரிதான். இதுதான் பார்க்கும்போது நம்ம ஒரு ஐக்கியம், நம்ம எல்லாம் ஒரே சரீரம், ஒரே அங்கம், அது இல்ல ஒரே திராட்சை ரசம். நமக்குலாம் அந்த என்ன சொல்றது, இண்டிவிஜுவாலிட்டி, நான் வேற நீ வேற மாதிரி எந்த ஒரு எண்ணமே இருக்கே கூடாது. அதனால கிறிஸ்தவ ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்தவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது இல்லைங்க. நம்ம எல்லாம் ஒரே அப்பம், நம்ம எல்லாம் ஒரே சரீரம், ஒரே ரசம் அப்படிங்கிற அந்த அந்நியோன்யத்தையும் ஐக்கியத்தையும் அது குறிக்குது. கிறிஸ்துவ பாடுகளை நம்ம பங்கு பெறங்க அது குறிக்குது. கிறிஸ்துவ மரணத்தை நினைவுறதே அது குறிக்குது.
இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ராபோஜனத்துல நம்ம பங்கு பெறும்போது அந்த முழு ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இப்ப அடுத்த திராட்சத்தை அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் எடுத்தாங்க பரிமாறுறாரு. மத்த 26 வசனம் 28, 27, 28 படிக்கலாம். மத்த 26 வசனம் 27 மற்றும் 28. மத்தேயு 26 அதிகாரம் 27 மற்றும் 28 வசனம். அப்படியானால் நீ என்ன சார்? அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்றார். அதனால இப்ப இந்த அப்பத்தையும் அவர் பாடம் பண்ண சொல்றாரு. ஏன்னா அந்த ரசத்தை பாடம் பண்ணும்போது அந்த முழுசும் நீங்க குடிங்கிறாரு. அதை முழு, அதாவது அந்த இதை குடிக்கிறாங்க, அது பாடுகளை தான் குறிக்குது. அது அந்த பாடுகளை நம்ம முழுசு நாமும் என்ன பண்ணணும், அதுல பங்கு பெறணும். இப்ப கிறிஸ்துவோட கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும்னாக்க தலை பாடுபடும் பொழுது சரீரம் கொஞ்சமாவது பாடுபடும். தலை அளவுக்கு நமக்கு முழுமையா நம்ம பாடுகள் முழுமையா இல்லைன்னா கூட கொஞ்சமாவது நம்ம பாடுபட வேண்டிய அவசியமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அதனால அந்த கிறிஸ்தனுடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலம் தான் மனுக்குலத்திற்கு நிச்சயம் அடைய முடியும். அதான் இப்ப ரோமர் 5 அதிகாரம் வசனம் 18, 19. ரோமர் 5 வசனம் 18, 19. ரோமர் 5 அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். கிறிஸ்தனுடைய மரணத்தினாலதான் அநேக நீதிமன்றப்படுறாங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால மரணம் வந்துச்சு. அப்ப இந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால எல்லாருக்கும் ரட்சிப்பு, மீட்பு உண்டாயிடுச்சுங்கிறதா 2 வருஷம் நமக்கு வெளிப்படுத்துது. அதுல கிறிஸ்துவனுடைய மரணம் தான் இந்த உலகத்துக்கு முக்கியமானது, நமக்கு முக்கியமானது பாக்குறோம். ஏன்னா அவர் மரணம் இல்லைன்னா மனுக்குலத்துக்கு ரட்சிப்புங்கிறதே கிடையாது, மனுக்குள்ள அழிந்து கொண்டேதான் இருப்பாங்க. அதனால இந்த பாத்திரத்தை சீசனை கொடுத்து இதை பருகும்படி அவரு பண்றாரு. அப்ப கூறும்போது அவர் பாடுகளிலையும் பங்காளிகள் ஆவதற்காக அது அழைப்பா இருக்கு. இதை வாங்கி இது வாங்கி இதை பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம்னாக்க, நீங்க பாடுகளிலே என்ன பண்ணுங்க, பங்காளி ஆகுங்க என்று ஒரு அழைப்பு கொடுக்கறமா அர்த்தமாகுது. கிறிஸ்து உபத்திரவங்களில் குறைவானதை நேரிடுவதற்காக ஒரு அழைப்பாக அது காணப்படுது. அப்ப பவுல் கூட சொல்ல பாருங்க, இந்த கொலோசியர் 1:24 வசனம். கொலோசியர் 1:24. கொலோசியர் 1 அதிகாரம் 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில நிறைவேற்றுகிறேன். சரிங்களா? அதுல அவருடைய சரீரமாகிய கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். அப்ப பவுல் சொல்றது போல நாமும் அவருடைய சரீரத்தை ஒரு அங்கமா இருக்கிறதுனால நாமும் குறைவானதை, ஏன்னா இயேசு இப்போ நம்ம பாடுபட போதில்லை, கொஞ்சமா நாம் பாடுபடப்படுறோம். இதில் நாம அவருடைய சரீரத்துல அங்கமா இருப்பதற்கு இந்த பாடு அவசியமா இருக்கு. நம்ம நினைக்கலாம், நம்ம தான் பரிசுத்தமா இருக்கிறோமே, நம்ம பாவம் பண்றது இல்லையே, பாவம் பண்ணா கூட நம்ம உடனே அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிறோமே, ஏன் தேவன் நம்மளை பாடுகள் இல்லாம கஷ்டம் இல்லாம நேரா பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போக கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்ப நம்ம பாடே படலைனாக்க, இப்ப கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. நமக்கு எப்படிப்பட்ட ஜீவன் நமக்கு கிடைக்கும்? ஆதாம் என்ன இழந்தாரோ அதுதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து பலியா கொடுத்தாரு. அப்ப மாம்சீக ஜீவனை மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன கேட்கிறோம்? பரலோகத்துக்குரிய ஒரு ஜீவனை, அது பரலோகத்துக்குரிய ஒரு சுவாபத்தை, ஆவிக்குரிய ஜீவனை அல்லது ஆவிக்குரிய அல்லது தெய்வீக சுவாபத்தை நம்ம விரும்புறோம். இப்ப தெய்வீக சுவாபத்தை நம்ம விரும்புனாக்க, கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாமும் ஆவில உயிர்ப்பிக்கப்படுவதற்கு எது அவசியம்னாக்க, இந்த கிறிஸ்துவரை கூட பாடுபட வேண்டியது அவசியம். ஒன்னும் பாடுபடாம வச்சுக்கலாம், இந்த பூமிக்கு ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிடும். ஆனா அது நமக்கு
அதுக்காக நம்ம ஓடல. அது உலக ஜனங்களுக்கு 1000 வருஷத்துல பூமிக்குரிய ரட்சிப்பு கிடைக்க போகுது. ஆனா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், தெய்வீக சுபாவம் அது கிடைக்கிறதுக்காக நம்ம இப்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அதை நம்ம முழுமையா அந்த பாடுகளை நிறைவேற்றினாதான் அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். அதனால இந்த பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அவருடைய சரீரத்தில் நம்மளும் ஒரு அங்கம். ஏன்னா இப்ப பவுல் சொல்றது போல அந்த கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுகிறாரு. நாம கிறிஸ்துவனுடைய உபத்திரத்துல குறைவானதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கோங்கிறாரு. அதனால இந்த இந்த கிறிஸ்துவ பாத்திரத்தை பங்கு பெறும்போது அவர் ரத்தத்தில் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். ரத்தத்தில் ஐக்கியமாகும் போது ரத்தம் சிந்துதல் இல்லை. அவர் பூமிக்கு ஜீவன் என்பது ரத்தத்தை குறிக்குது. அப்ப ரத்தம் சிந்தும் போது ஜீவன் கொடுப்பது அடையாளமா இருக்கு. நாமும் கூட அந்த காரியத்துல நம்ம பங்கு பெறோம். அவருடைய ரத்தத்தில் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த 1:10 முறை படிச்சுட்டு அங்க பாக்குறோம். அதனால நம்ம அவருடைய மரணத்துல அவருடைய ரத்தத்துல நம்ம பங்கு பெறோம். அவருடைய பாடுகள்ல நம்ம பங்கு பெறோம். இதெல்லாம் நம்ம இந்த ராப்போஜன வேலையில நினைவிட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறாரு. அதனால நான் ஒரு வசனம் படிக்கலாம். அங்க ரோமர்ல 8:17 பாருங்க. ரோமர் 8:17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகள் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடன் கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவருடைய நம்ம மகிமை அடையணும்னா நம்ம அவரோட பாடுபடணுங்கிறாரு. மகிமை என்பது அந்த தெய்வீக சுவாபம். நம்ம பாடே படாம தேவனுக்கு ஏற்ற பிள்ளை அந்த பூமியில வாழ்தான் வச்சிருக்கோம். இப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப கிறிஸ்துவ கூட மகிமை போட்டோம்னா நம்ம அவரை கூட பாடப்பட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறாரு. அதனாலதான் அங்க தன்னுடைய அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அந்த மத்தேயு 20 வசனம் 22-23 சொல்ல இருப்பாங்களேன். மத்தேயு 20:22-23 என் பாத்திரத்தை நீ பானம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மத்தேயு 20:22-23. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களுக்கு கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். பாத்திரத்தை நீங்கள் பானம் பண்ணுவீங்க, குடிப்பீங்கிறாரு. அப்ப என் ஸ்தானத்தை நீங்க பெறுவீங்கிறாரு. அதனால அவருடைய பாடல்கள் நம்ம பட்டோம்னாக்க அவருடைய ஸ்தானமாகி அந்த தெய்வீக சுவாபத்தை தெய்வீக சரீரத்தை நம்ம பெற்றுக்க முடியும். இந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். அதனால பாடுகள்ல நம்ம பங்கு பெற வேண்டியது அவசியம். நம்ம தவறு பண்ணிவிட்டு தண்டனை பெறுவது அது பாடு இல்லை. நன்மை செஞ்சு தீபம் அனுபவிக்கணும். கிறிஸ்து நிமித்தம் தேவனுடைய வசனத்தை நிமித்தம் நம்ம பாடுபட வேண்டியது அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த அவருடைய மகிமையை நாம பெற்றுக்கொள்ள முடியும், அதில் பங்கு பெற முடியும். அதனால அவரது ராஜ்யத்தில் கணத்திலும் மகிமையிலும் அழியாமையிலும் பங்கு பெறுவோம். அதாவது அவரது ராஜ்யத்தில் புதிய திராட்சை பிரசத்தை அவர் கூட பருகுவோம். அதாங்க சொல்றாரு. அவர் கூட இருக்கும்பொழுது நம்ம புதிய திராட்சை ரசம். இப்ப இங்கே சொல்லப்பட்ட ரசம் எதை குறிக்கிறாங்க? அவருடைய பாடுகளை குறிக்குது. அதான் சொல்றாரு, நான் பெரும் ஸ்தானத்தை நீங்க பெறுவீங்களா, நான் பாடுகிற பாடுற நீங்க பாத்திரத்தை பங்கு பெறுவீங்களான்னு கேட்கும்போது நான் பங்கு பெறுவோம். அப்ப அந்த ஸ்தானத்தை நீங்க பெற முடியும்னு சொல்றாரு. அப்ப அவர் பாடுகள்ல நான் பங்கு பெற்றா மட்டும்தான் அந்த மகிமையான ஒரு இடத்தை பரலோகத்துல பெற முடியுங்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். அதனால இந்த அவர் வரும் வரைக்கும் நம்ம அந்த ராப்போஜனத்தை ஆசிரிக்க வேண்டிய கடன்பட்டிருக்கோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இப்ப 2ஆம் வந்துட்டாரு, 1874 வந்துட்டாரு, இன்னும் நம்ம ஏன் ராப்போஜனம் ஆசிரிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாருனாக்க, கிறிஸ்துவோடு நாம் இணையிற வரைக்கும், இந்த பூமியில் நம்ம மாம்சம் இருக்க வரைக்கும், ஏன்னா இப்ப நம்ம இயேசு கூட இணையில, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருந்தால் கூட இன்னும் ராஜ்யத்துல நம்ம போய் சேரல. நம்ம இன்னும் பூமியில தான் நம்ம இருக்கிறோம். அதனால அவரோட சேர்ற வரைக்கும், இந்த மாம்ச சரீரத்தை விட்டு அவங்க போற வரைக்கும் நான் அவருடைய மரணத்தை
நினைவு கூற அங்க கடையப்பட்டிருக்கோங்கிறாரு. ஏன்னா இன்னொரு வசனம் படிக்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 11:26 படிச்சுட்டு அது மத்தேயுக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 11:26 இது ஆரம்பத்துல படிச்ச வசனம் தான் அது. கர்த்தர் வருமளவும் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இல்ல, கர்த்தர் வருமளவும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறீங்கிற வசனத்தை படிக்கிறோம். அப்புறம் இயேசு வந்துட்டாரு, நம்ம யார் மரணத்தை தெரிவிக்கிறோமா என்று நம்ம கேட்கலாம். அதுதான் என்ன சொல்றாருனாக்கா, அவருடைய நம்ம இந்த பூமியில் இருக்க வரைக்கும், மாம்சம் இருக்க வரைக்கும் அந்த ராபோஜனத்தை ஆசைப்பு நம்முடைய கடமையா இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது, நம்ம மறுரூபம் ஆகும்போது, அதுக்கப்புறம் நம்ம அதை ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு பேர இன்னொரு வருஷம் சொல்ல பாருங்க. இப்ப மத்தேயு 26:29, மத்தேயு 26:29. மத்தேயு 26:29. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இப்ப ஆண்டவர் அந்த ராபோஜனத்தை அந்த முதல் ஸ்தாபனம் பண்ணும் பொழுது இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை. அப்ப இதுதான் கடைசியா அவரு அப்போஸ்தலரோட கூட இருந்து பானம் பண்ணுற காரியமா இருக்கு. இதுக்கப்புறம் அவர் ராஜ்யத்துல வரும்பொழுதுதான் நவமானதாய் அதை என்ன பண்ணுவாரு, அது உங்களோட கூட பானம் பண்ணுவேங்கிறாரு. நம்ம கூட பானம் பண்ணுவாராம். ஆனா இப்ப நம்ம அந்த ரசம் எதை குறிக்குதுனாக்க, கிறிஸ்தனுடைய பாடுகளை குறிக்குது. அப்ப அது துன்பத்தை குறிக்குது. கிறிஸ்து ரத்தத்தை தான் அந்த ரசம் குறிக்குது. ஆனா வரக்கூடிய அந்த தேவனுடைய ராஜ்யத்துல இந்த திராட்சை ரசம் நவமானதாய் உங்களோட கூட என் ராஜ்யத்தில் பானம் பண்ணுவேங்கிறாரு. நவமானதா எதை குறிக்கிறாங்க, ஒரு சந்தோஷம். ஏன்னா சபையும் அங்க கிறிஸ்துவும் ஒன்னா இணையும் பொழுது, ஏன்னா மனவாழ்ந்து மனவாட்டியும் இணையும் பொழுது, ஒன்னா இணையும் போது அங்க பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதான் சொல்றாரு, திராட்சை ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை. மறுபடியும் நம்மள கூட எப்ப அவர் பானம் பண்ணுவானாக்க, அவர் ராஜ்யத்தில் அவர் கூட இணையும் பொழுதுதான் இந்த திராட்சை ரசத்தை நவமானதாய் நம்ம பானம் பண்ணுவோம். நவமான சொல்லும்போது அது ஒரு சந்தோஷத்தை குறிக்குது. அண்ட் இப்ப நம்ம இப்ப ராபோஜனத்துல அந்த ரசத்துல பங்கு பெறும்போது அது சந்தோஷத்தை குறிக்க, அப்படிக்கு பாடுகளை அது குறிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இதுல என்னங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் கர்த்தருடைய அந்த பஸ்கா ராபோஜனத்துல நம்ம பங்கு பெறணும். அப்பதான் அதனுடைய முழு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அதுல அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அப்பத்துல பங்கெடுத்து நாம் அந்த புதிய உடன்படிக்கையை, அது ஞானஸ்தான உடன்படிக்கையை நம்ம என்ன பண்ணோம், அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கூட பிற்கப்படுவோம். நம்மளும் பிற்கப்படுறோம். இயேசு பிட்டு சீசர் கொடுத்தா சொல்லும்போது நம்ம சரீரம் பிற்கப்படுது. எப்படி இயேசு சரீரம் பிற்கப்பட்டு எப்படி சிலுவையில் அறையப்பட்டுச்சோ, அங்க சாட்டை அடிக்கப்பட்டாரு, அங்க ஈட்டியில குத்தப்பட்டாரு, ஆணியனுடைய காயங்கள் இருந்துச்சு, முள்முடினால அவருடைய சரீரம் எல்லாம் அங்க குத்தப்பட்டு நம்ம பாக்குறோம். அது மாதிரி நாம அவருடைய துன்பத்துல அது நம்ம பங்கு பெறணும். அப்படி கூட அப்ப பிற்கப்படணும், சரீரம் பிற்கப்படாதான் அது குறிக்குது. அதனால இதெல்லாம் கர்த்தரோட இதெல்லாம் நம்ம அர்ப்பணித்து கிறிஸ்துவ பாடுபடுவதற்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். அது நிமித்தம் நம்ம இப்ப இயேசு போல சில அறையப்பட்டு நம்ம சாக போவதில்லை. ஆனாலும் இந்த பூமியில் நமக்கு அநேக நிந்தனைகள் எல்லாமே வரும், பாடுகள், அவமானங்கள் எல்லாம் வரும். ஏன்னா கிறிஸ்தனுடைய 2ஆம் பிரசனத்துல நம்ம இருக்கனால நமக்கு அந்த அளவுக்கு அது ஆதிகால சபையில அப்போ சொல்லப்பட்ட கஷ்டங்களை போல நமக்கு கஷ்டங்கள் இருக்காது, குறைவாதான் இருக்கும். அவங்க கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க, கிறிஸ்துவ தலைனாக்க தலைக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம பாத அங்கங்கள் சொல்றோம், அது கடைசி கால தேவனுடைய அங்கங்கள் நம்ம சொல்றோம். அதனால நமக்கு பாடுகள் குறைவாதான் இருக்கும். அந்த பாடுகளை நம்ம சந்தோஷமா முழுமையா அந்த பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை நம்ம பாடுபடுறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டுதான் இந்த ராபோஜனத்தை பங்கு பெறும்போது அந்த ஆசீர்வாதம் உண்மையா கிடைக்குன்னு பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆயத்த நாள்ல இந்த அழுகி போன கெட்டு போன புளிப்பான பொருட்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் தேடி பிடிச்சி எரிச்சு அழிச்சு போட்டுருவாங்க. அதே போல உண்மையான நிஜத்துல நாம என்ன பண்ணுவோம்னாக்க, கோபம், பகைமை, சண்டை, துக்கணம்,
இப்படி போன்ற பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடணும். இதெல்லாம் நம்ம மட்டும் நீக்கணுங்கிறாரு. நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். எப்படி அவங்க அதெல்லாம் எரிச்சு போட்டாங்க பழைய ஏற்பாட்டு அந்த யூத ஜனங்கள்லாம். அது மாதிரி நாம் என்ன பண்ணோம்னாக்க, இந்த பாவம் எனும் புளிப்பானது எரிக்கப்படாவிட்டால் முற்றிலுமாக புறம்பே கழித்து போட முடியாது. அதை நம்மளோட நீக்கி ஆகணும். அதுதான் நம்ம என்ன பண்றோம், அனுதினம் ஜெபம் பண்ணி நம்மகிட்ட எல்லா கெட்ட குணங்களையும் நீக்கும்படி அல்லது அதுல இருந்து நம்ம விடுபடும்படி தேவனுடைய ஜெபித்துக்கிட்டு நான் பரிசுத்தமாக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் ஆக ஆக பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதனால நம்மகிட்ட எல்லா கெட்ட குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வர வேண்டும். ஒரே நம்ம பரிசுத்தமாயிட முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நாம் வந்து பரிசுத்தமாக்கி கொண்டே வரணுங்கிறாரு. ஆனா இந்த ராபோஜை நம்ம பரிசுத்தமா அது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்றாரு. இந்த அன்பு இல்லைங்களா, இந்த அன்பு தான் மிக முக்கியமானதா இருக்கு. ஏன்னா சாதாரண பையனாக்க அன்பு, இந்த தேவனுடைய அன்பு அல்லது பரம அன்பு, இந்த அன்பு தான் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் எரித்து போட முடியும். அந்த அன்பில் வச்சுங்க நம்ம இந்த கெட்ட குணங்களை எரித்து போடவே முடியாது. பழைய பாட்டு பேச அவங்க மகன் என்ன தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணாங்கன்னாக்க அதெல்லாம் தேடி பிடிச்சி பாக்குறேன், வீடு ஃபுல்ல தேடுவாங்க. ஏதாவது கெட்டுப்போன பொருள் இருக்கா, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சிட்டு தான் அவங்க அந்த பஸ்காவை அவங்க ஆசைத்தாங்க. அதில் நாமும் கூட இந்த ராபோஜனத்துக்கு முன்னாடி நம்முடைய ஒரு கெட்ட குணத்தையும் நம்ம நீக்கி போடணும். சகரோட ஒரு உறவு கொஞ்சம் குறைவா இருந்து அந்த அன்பு குறைவா இருந்தாக்க ஒரு பகைமை இருந்துச்சு, வேறுபாடு கருத்து படுச்சுன்னா அதெல்லாம் நீக்கி போட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே சரீரம், அதுதான் முக்கியமான விஷயம். சப்போஸ் 2 சகோதரர்கள் சபையில் இருக்காங்க, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, ஒத்துழைத்த மனவத்தமா இருக்காங்க, அவங்க போய் ராபோஜனம் பண்ணா அது எப்படி அது பிரயோஜனமா இருக்கும்? அது ஒரே சரீரம். அது ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்கு உதவாம இருக்குமா? ஒரு கையில அடிபட்டுச்சு, இன்னொரு கை என்ன பண்ணும், உதவி பண்ணும், ஐக்கியத்தை காண்பிக்கும். நான் உன்னோட பேச மாட்டேன், உனக்கு நான் இது செய்ய மாட்டேன்னு சொல்லாது. அது ஒரு சரீரத்துல அங்கமா இருக்க முடியாது, இதுக்கு தகுதியா இராது. அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம், அந்நியோன்யம் இதெல்லாம் அதிகமா நம்ம பலப்படுத்திக்கிட்டு அப்படிதான் இருந்தா அதை சரி பண்ணி கொண்டு சகோதரோட ஐக்கியம் ஏற்படுத்தி கொண்டு இந்த ராபோஜனத்தை நம்ம பரிசுத்தமா ஆசிரிக்குங்கிறாரு. 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 7-8 படிக்கலாம். 1 Corinthians 5:7-8. 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இந்த பாவம் எப்படி இருக்க விடாதுங்கிறாரு. புளிப்பில்ல அப்பத்தோட இது ஆசிரியர் கடவோம். அந்த புளிப்பெல்லாம் எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் தூக்கி எரிச்சு போட்டாங்களோ அதே மாதிரி இந்த கிட்டங்கள் முக்கியமா நம்மளை நீக்கிட்டு நம்ம பரிசுத்தமா இந்த ராபோஜனத்துல பங்கு பெறும் போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இப்ப இந்த சாத்தான் என்ன பண்ணுவோம், நம்மளை அதிகமா சோதிப்பான். அது இந்த ராபோஜன காலத்துலதான் அதிகமா சோதனைகள் கஷ்டங்கள்லாம் வரும். அசல் நிறைய இது மாதிரி எழுதுவாரு. இது சமயத்துல நிறைய ஒவ்வொருத்தருக்கும் சோதனைகள் கஷ்டம் அதிகமா வருங்கிறாரு. ஏன்னா நான் வந்து எப்படியாவது பரிசுத்தமா அது ஆசைக்கூடாது என்பது அவனுடைய ஒரு நோக்கமா இருக்கு. அதனால சீசஸ் இறுதி பரீட்சை என்ன பிரச்சனை பார்க்கும்போது அறிவு விஷயத்துல நமக்கு வந்து பரீட்சை இப்படிக்கு அன்பின் விஷயத்துல தான் பரீட்சை அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ஓரளவு சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம உணர்ந்து நம்ம ஞாசனம் எடுத்துட்டு அதுல இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம். சத்தியில வளர்ந்துட்டே இருக்காங்க, எந்த சந்தேகம் கிடையாது. ஞாசம் எடுக்கும்போது இருந்த சத்திய அறிவை காட்டிலும் நம்ம பன்மடங்கு நம்ம அதுல அபிவிருத்தி அடைஞ்சிருக்கோம் என்ற மாத்துக்கிறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல கேரக்டர் பில்டிங், அந்த குணலட்சண அந்த அபிவிருத்தியில நம்ம டெவலப் ஆயிருக்கோமாங்கிறத பாருங்க. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுல நான் டெவலப் ஆனது அளவுக்கு நம்ம கேரக்டர்ல டெவலப் ஆயிருக்கோமாங்க நினைச்சு பார்க்கணும். இந்த சத்தியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கேரக்டர் பில்டிங் அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சத்தியம் தெரியாது. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுவாரு, பவுலுடைய சத்திய அறிவருக்கு அரிதா இருக்கிறது அப்படிமாரு. இப்ப பேதுரும் அப்போஸ்தலர் தான், பவுலும் அப்போஸ்தலர் தான். 2 பேருக்கு ஒரே மாதிரி சத்திய அறிவு கிடையாது. அது அவங்களே சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே இல்ல ஒரே மாதிரி சத்திய அறிவு பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, பெற்றிருக்க முடியாது. அதனால சத்திய அறிவுங்கிறது ஒரு அடிப்படை சத்தியம் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் பலமுள்ள ஆகாரம் நமக்கு தேவை. அப்ப நம்ம கேரக்டர் பில்டிங் டெவலப் பண்ண முடியும். அதனால எல்லாருக்கும் எல்லா சத்தியம் தெரியும் அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறது கிடையாது. ஏன்னா உதாரணத்துக்கு வெளிப்படுத்துதலை பற்றிய காரியங்கள்லாம் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சுக்க
காரணம் இல்லை, தெரிஞ்சுக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அது அப்போ வெளிப்படுத்த வேண்டிய காரியம் அல்ல. இப்ப கடைசி காலத்துல நமக்கு தான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருந்ததுனால அப்போ சில யோவான அந்த வெளிப்படுத்த எழுதியிருந்தா கூட அந்த முழு கருத்தும் ஆவிக்குரிய கருத்தும் அது தெரிஞ்சுக்க நியாயம் இல்லை. ஏன்னா இப்படி இந்த தானியில கூட நம்ம சொல்றோம், தானி என்ன சொல்றாரு, தானி நீ போகலாங்கிறாரு. கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளை வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஏன் தானியல் எப்படி ஆகுன்னு கேட்கும்போது நீ போகலாங்கிறாரு. அது மாதிரி இப்ப ஏற்ற காலத்துல தேவனுடைய சத்திய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அதனால இப்ப சத்திய அறிவு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனா கேரக்டர் பில்டிங், குணலட்சண அபிவிருத்தி கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அது இல்லாம கண்டிப்பா நம்ம பரலத்துக்கு போக முடியாதுங்கிறாரு. அதனாலதான் இந்த ராப்போஜனத்தை பரிசுத்தையுமே ஆசிரிக்க வேணும், இந்த புளிப்புள்ள அப்பத்தோட ஆசிரிக்க வேணும். அது மேல அந்த துப்புரவு உண்மைங்கிற புளிப்புள்ள அப்பத்தோடு நம்ம ஆசிரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு புத்தி சொல்ல பார்க்கிறோம். ஏன்னா சாத்தான் இந்த சமயத்தை ரொம்ப அதிகமா நம்மளை சோதிப்போம். அதனால நம்ம ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்ற புதிதான கட்டளை நம்ம பெற்றிருக்கிறோம். யோவான் 15:12 பார்க்கலாம். யோவான் 15:12. யோவான் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15:12. ஓகே. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அன்பா இருக்கிறது மட்டும்தான் அது ஒரு கட்டளை தான் நான் இயேசு கொடுத்தாரு. நீ ஒருவர் அன்பா இருக்க வேணுங்கிறதான் இதுதான் கட்டளை கொடுத்தாரு. அதனால அந்த அன்புங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்குது. எவ்வளவுதான் சத்தியம் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஊழியம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு பேருக்கு நம்ம ஞாசனம் கொடுத்திருந்தாலும், எத்தனை மீட்டிங் போட்டிருந்தா கூட நம்ம அந்த அன்புங்கிற அந்த கேரக்டர் இல்லைனாக்க இந்த பள்ளத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க. அதான் அந்த அது கட்டளையே அதுதான். ஒருவர் அன்பா இருக்கின்ற புதிதாக கட்டளை கொடுக்குறேங்கிறாரு. அதனால சகோதர சிநேகம்ங்கிறது மிக மிக முக்கியமானது. அன்பு என்ற ஒரே வார்த்தையிலே இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அந்த பிரமாணங்களும் அந்த தீர்க்கதரிசனங்கள் அடங்கி இருக்குங்கிறாரு. அதனால அந்த அன்புங்கிற அந்த கேரக்டர்ல அது ராஜரீக பிரமாணம்ங்கிறாரு. அது அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம முழுமையால வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதுல இந்த அன்புன்னு சொல்லும் பொழுது சத்துருவை சிநேகிக்க அன்பு அதான் உச்சகட்டம். ஏன்னா நம்ம தேவன் மேல் வைக்க அன்பு, அப்புறம் நீதி ஞானம் வைக்கிற அன்பு, அப்புறம் சகோதரன் மேல் வைக்கிற அன்பு, கடைசியா பாத்தீங்கன்னாக்க சத்துருவை சிநேகிக்கிற அன்பு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய அன்பு கொஞ்சமே வளர்ச்சி அடைந்து சத்துருவை சிநேகிக்கிற அன்புக்கு போகணும். சத்துருவை சிநேகிக்கிற அன்புன்னு சொல்லும்போது சாத்தை நம்ம சிநேகிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்காக அவர் சொல்ல, நம்ம சகோதரர்கள் மனுமக்கள் ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம், சத்திய மரியாதைலாம் இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளா தான் இருந்தோம். அப்ப நம்ம சத்துருக்கள் தான் நம்ம சத்தியம் அறியாத பொழுது. அப்ப சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நம்ம சப்போஸ் நம்ம ஒருவேளை நம்முடைய மூத்த சகோதரர்கள் நம்ம சத்தியத்தை சொல்லாம நம்ம அன்பு செலுத்தி சத்தியத்தை சொல்லாம இருந்தா நம்ம இந்த கிருபைக்குள்ள வந்திருக்க முடியாது. அதனால மனிதர்களை அவங்க சத்தியத்துல இல்லாம இருக்கிற ஜனங்களை நம்ம சத்துருவா நினைக்காதபடிக்கு அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்களை சத்தியத்தை சொல்லி அவங்களையும் நம்ம கூட சகோதரர்களா கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சத்துருவ சிலைக்கு அன்பு வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்துக்க நம்ம பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலரிடம் தாழ்மை இல்லாமல் யார் பெரியவன் என்ன பண்ணாங்க, அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த தாழ்மை என்னங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக அவங்களுக்காக இவர் போய் கழுவுறாரு. ஆக்சுவலா எஜமானுடைய காலத்துல ஊழியக்காக தான் கழுவணும், ஆண்டவருடைய காலம் அவங்க தான் கழுவணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக போய் இவர் கழுவி அது மூலமா தாழ்மையை அவரு காண்பிக்கிறாரு. நாமும் தாழ்மை என்ற இந்த குணம் கண்டிப்பா நமக்கு இருந்து ஆகணும். மொழிய நான் தாங்குற அகந்த ஆணவம் மேட்டிமை இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு முற்றிலுமா அதை நம்மளை விட்டு நீக்க வேண்டும். அதனால அங்கே நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். சாத்த ரொம்ப ஈஸியா நம்மளை விழுங்கிறதுக்காக உலகம் பூரா சுத்தி தீர்தான் நாற்பது சரியா பண்ணக்கூடாது என்றெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு பண்ணிட்டு இருப்பான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப தேவன்கிட்ட நெருங்கி ஜெபம் பண்ணி நம்ம பேசமடைந்து ராப்போஜ் நம்ம பங்கு பெற வேண்டியதா இருக்கும். ஏன்னா நான் கிறிஸ்து நம்ம இது இந்த ராப்போஜ் எதுக்காக பண்றோங்கிறத தெளிவா இருக்கணும். அதுல ஏன்னா உலக ஜனங்கள் அது மாதிரி இல்லை. அவங்க நம்ம இயேசு ரத்தத்தை குடிக்காத மாதிரியும் இயேசுடைய அந்த சரீரத்தை விஷயமா நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அது மாதிரி இல்லை. அதனால நம்ம இயேசு மாதிரி ரசிக்கப்பட்டிருக்கோம், நாமும் கிறிஸ்துவ சரீரத்தில் அங்கமா இருக்கிறோம், நாமும் அவர் கூட பாடுபட வேண்டும், அப்படி மனதை நினைவுற வேண்டும் என்ற அந்த மெய்யான அந்த சத்திய அறிவை தெரிந்து கொண்டுதான் இந்த ராப்போஜில பங்கு பெறணும். அது மாத்திரம் இல்ல, அது யாரு பங்கு பெறலாம் அப்படிங்கும் போது ஞானஸ்நானம் பெற்றவங்க மட்டும்தான் பங்கு பெறலாம் என்று நாம சொல்றோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல
இஸ்ரேல் ஜனங்க அந்த பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது யாரு விருசனம் பண்ணப்பட்டவங்க மட்டும்தான் அதை ஆசரிக்கணுங்கிறாரு. சப்போஸ் ஒரு அந்நியன் அவன் வந்து ராபோஜனத்தை பஸ்காவை ஆசிரியர் விரும்பினாக்க அவன் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து ஆண் மக்களும் விருத்தனம் பண்ணப்படணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அவங்க பஸ்காவில் பங்கு பெறலாம் என்று படையப்பட்ட சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம படிச்சிருக்கோம். நாமும் கூட அதனால இப்ப ராபோஜனம், அதாவது ராபோஜனத்துக்கு நாம் போகணும்னாக்க நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கணும், ஞானசனம் பண்ணப்பட்டிருக்கணும். இப்ப ஏன்னா அந்த இது சொல்லுவாரு, அந்த இந்த இது சுண்ணத்து பண்றது இருக்குது, அது வந்து எதுக்கு அடையாளம்னாக்க இந்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அதாவது மாம்சத்தின் நுனித்தோலை நீக்கி போடுவதற்கு அடையாளமா இருக்கு. மாம்ச நுனித்தோல் சொல்லும் பொழுது இருதயத்தின் நுனித்தோள்கள் மேல இந்த இதயத்துல என்ன இருக்கு, மேல ஆவியின் கனிகளுக்கு பதிலா என்ன இருக்குங்க, அங்க கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் தான் இருக்கு. அதை நம்ம நீக்கி போட சொல்றாரு. அதை நீக்கி போட்டுட்டு அந்த சதையான இருதயத்தை கூட இந்த ராபோஜனத்தை நம்ம ஆசிரிக்க வேண்டும் என்று அங்க தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனால ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் அந்த உண்மையான தாத்பரியம் ராபோஜனம் என்ன என்பதை அறிந்து புரிந்து தெரிவடைந்ததுக்கு அப்புறம் தான் ராபோஜனம் பங்கு பெற வேண்டும். அதில் வரக்கூடிய ராபோஜனத்தை பரிசுத்தம் ஆசரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.